கூட்டம் இடம் பெறாதுன்னு தான் நினைக்கிறேன். அதாவது இது முன்னர் குறிப்பிட்ட தேதி குறிப்பிட்ட ஒரு சந்திப்பாக இருந்தது. ஆனால் அந்த டெலோ கட்சி தலைவரோடு தான் இந்த இணக்கப்பாடு ஏற்பட்டப்பட்டிருந்தது. ஆனால் மற்ற கட்சி தலைவர்கள் டெலோவும் சேர்ந்து அவர்கள் தாங்கள் தனியாக ஒரு அணியாக போட்டியிடுவதாக தாங்களாகவே முடிவு செய்திருக்கிறார்கள். எங்களுடைய கட்சி தலைவருக்கு அதை முன்னர் சொல்லவும் இல்லை. அது பெரிய ஏமாற்றம் என்று எங்களுடைய தலைவர் தன்னுடைய கடிதத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். அப்படியான ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் தனியாக வீட்டு சின்னத்திலே நாங்கள் தமிழரசு கட்சியாக போட்டியிடுவது தவிர்க்க முடியாத ஒரு விடயமாக வந்திருக்கிறது. அதை நாங்கள் செய்வோம். ஆனாலும் சேர்ந்து இயங்குவது என்பது தனித்து எல்லாரும் ஒரே அணியாக போட்டியிடுவது என்பது மட்டுமல்ல. சேர்ந்து இயங்குவது என்பது தேர்தலுக்கு பிறகு ஆட்சி அமைக்கிறதுலேயும் பல்வேறு விடயங்களிலே சேர்ந்து இயங்குவதும் அதில் உள்ளடக்கம். ஆகையினாலே அப்படியான ஒரு முறைமையை நாங்கள் கடைப்பிடிக்க விரும்புகிறோம். இந்த தடவை பேச்சுவார்த்தை ஆரம்பித்து நடக்கிற போதே அவருக்கு தெரியாமல் வேறு விதமான முடிவுகள் எடுக்கப்பட்டது எங்களுக்கு கவலை அளிக்கிறதாக இருந்தாலும் எங்களுடைய பக்கத்திலே சேர்ந்து இயங்குகிறதற்கு நாங்கள் தொடர்ந்து தெளிவாக தயாராக இருக்கிறோம் என்று தான் அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் அப்படின்னா இன்றைய கூட்டம் நடைபெறும் என்று நான் நினைக்கவில்லை. அதுக்குத்தான் நாங்கள் அழைப்பு கொடுத்துருக்கிறோம். நாங்கள் சேர்ந்து இயங்க வேணும் என்று சேர்ந்து தான் இயங்கி கொண்டிருந்தோம். நாங்கள் பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் பாராளுமன்ற குழு ஒரு குழுவாக தான் இருந்தது. அது மூன்றாக பிரியவில்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்பு பார்த்து இயங்கினாங்க. நாங்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அணுகுமுறை சம்பந்தமான ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தோம், முன்மொழிவாகத்தான் சொல்லியிருந்தோம். அதில் ஏற்பட்ட சில விளக்க குறைவினாலே அவர்கள் தாங்கள் தனித்து செயற்பட்டார்களே தவிர எங்களை பொறுத்தவரையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு தொடர்ந்து இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அவர்கள் இல்லை என்று சொன்னால் அது இருக்கிறது என்று நாங்கள் சொல்லி பிரயோசனம் இல்லை. ஆனால் அப்படியாக தொடர்ந்து நாங்கள் செயற்பட தயாராகத்தான் இருக்கிறோம். மோசமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அதில் 9 பேர் என்று சொன்னார்கள். பிறகு பார்த்தா 8 பேர் ஆகியது. இன்றைக்கு காலையில் பார்த்தால் அது 7ஆக குறைந்திருக்கிறது. நாளைக்கு அது 5ஆக குறையும். அது அவர்களுடைய விருப்பம், அவர்களுடைய சுயாதீனம். நாங்கள் அதில் தலையிடையில். ஆனால் தமிழரசு கட்சிக்கு இருக்கிற செல்வாக்கோ வாக்கோ இதனால் எந்த விதத்திலையும் குறைபடாது. நன்றி.